ஹாய் வணக்கம். ஒரு ஈஸியான லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் அக்ரிலிக் பெயிண்டிங்கில் பார்ப்போம். ஸோ வணக்கம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி பெயிண்டிங் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ணிங்க. எடுத்திருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா மாவ் அண்ட் ஒயிட். போர்ட்ரைட் பிங்க். ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பேக்ரவுண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது பேக்ரவுண்ட் வாஷ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ போர்ட்ரைட் பிங்க் அண்டு ஒயிட் மிக்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து வாஷ் பண்ணுறோம். அடுத்தது இந்த மாவ் அண்டு போர்ட்ரைட் பிங்க் கலர் ரெண்டும் மிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தளவு மீடியமாக வந்து மிங்கிள் பண்ணுறன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இதில் வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து அந்த கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரீ வந்து பெயிண்ட் பண்ணுறோம். ரொம்ப லாங் ஷாட்டில் இருக்கிற போல் அது வந்து இந்த ட்ரீ வந்து பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீஸ்க்கு முன்னாடியும் சில ட்ரீஸ் வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக பண்ணோன்னா அந்த லாங் அண்டு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற எஃபெக்டில் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து இந்த ட்ரீஸ்லாம் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம்.
இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ட்ரீ எஃபெக்ட் தெரியறதுக்காக கொஞ்சம் டார்க்காக நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பெயிண்ட்டை. ஸோ அதனால் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுன்ற மாதிரி இந்த எஃபெக்ட் தெரியுது பாருங்கள் இந்த ட்ரீயில். இப்போ வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து நம்ம அந்த ட்ரீ எஃபெக்ட் வந்து வைக்கிறதுக்காக ஃபேன் ப்ரஷ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் வந்து பொறுமையாக பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேன் ப்ரஷ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த டச் வைக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஸ்டேஷ்னரிஸ் இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக இந்த ஃபேன் ப்ரஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது போல் வந்து அந்த அந்த மரத்தோட தண்டு வந்து கரெக்டாக இந்த மேலேருந்து கீழ் பக்கமாக வந்து இந்த ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு பண்ணேன் பார்த்தீங்களா, அது போல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பண்ணாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ வந்து எடுத்துருக்கிற கலர் எல்லோ. அடுத்தது ராசினான்னு ஒரு கலரு. இல்லைன்னா நீங்கள் எல்லோவில் லைட்டாக ப்ரௌன் கலந்துக்கோங்க, ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் வந்து கலந்துக்கோங்க. ஸோ ரெண்டு இதை மிங்கிள் பண்ணிங்க. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் ஏரியா, அதாவது இந்த லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வாஷ் பண்ண போகிறோம். ஃபேன் ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் இருந்தாலும் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக வந்து இந்த மாவு கலரும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் டார்க் தெரியணுன்றதுக்காக. ஸோ மாவு கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளோர், அதாவது இந்த லேண்ட் ஏரியா வந்து நல்லா இது போல் வாஷ் பண்ணிக்கோங்க.
ஸோ கொஞ்சம் வந்து அந்த மேல் பக்கமாக அந்த மரத்துக்கு கீழ்ப்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலர் தெரிகிற போல் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட் ப்ரஷ், அதாவது ரவுண்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்பர் 1, நம்பர் 2 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃப்ளாட் ப்ரஷ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த மரத்தோட கிளைகள்லாம் வந்து இப்போது ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளைகள்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஸ்கேர்லெட் லேக் வந்து கலர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ஸ்கேர்லெட் லேக் கலரில் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 4 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த லீஃப் எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து டச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மரத்துக்கு முழுக்க வந்து இந்த ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் ரெண்டுமே வந்து கலர் இருக்கிற போல் இந்த லீஃப் எஃபெக்ட் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டில் அந்த லாங் ஷாட்டில் ட்ரீஸ் தெரிகிற போலையும், ஃப்ரண்ட்டில் இந்த ட்ரீ தெரிகிற போலையும் இது இருக்குது இல்லைங்களா? ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், இன்னும் சின்ன ப்ரஷ் கூட எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து லெமன் எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ பக்கத்தில் ஒரு சின்ன அந்த ஷேட்ஸ் போல் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த லெமன் எல்லோவில் இப்போ இந்த ட்ரீ முழுக்க, அதாவது ஒன் சைடு மட்டும், ஸோ இந்த எல்லோ, அதாவது இந்த லெமன் எல்லோ வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு சைடு வந்து ஸ்கேட்டல் லேக் கலர் வந்து டார்க்காகவும், ஒரு சைடு வந்து லெமன் எல்லோ கலர் வந்து தெரியுது பாருங்கள். ஸோ நல்லா வந்து எந்த இடம் வந்து பர்ஃபெக்ஷன் இல்லையோ நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.